வணக்கம் ட்ரேடர் சசி. தினம் ஒரு பார்வை அப்படிங்கிற இந்த பகுதியில் நம்ம நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர் இன்னையோடு வந்து இது எக்ஸ்பைரி ஆகிடுச்சுங்க. அடுத்து ஜூலை ஃபியூச்சர் வந்து ஆரம்பிச்சிருச்சு. நாளையிலேருந்து ஜூலை ஃபியூச்சர். அப்போ இன்றைக்கி தான் எக்ஸ்பைரி ட்ரேடிங் வந்து நிஃப்டியில் வந்து நடந்தது. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் வந்து பார்த்துருவோம். அது இல்லாமல் பேங்க் நிஃப்டி ஜூலை ஃபியூச்சர், ஜூன் ஃபியூச்சர் எக்ஸ்பைரி ஆகிடுச்சு. ஜூலை ஃபியூச்சரில் என்ன நடந்துட்டு இருக்குதோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து ஆப்ஷன்ஸில் நம்ம ட்ரேட் பண்ண போகிறோம். ஸோ நிஃப்டியுடைய எக்ஸ்பைரி ட்ரேடிங்கும் பேங்க் நிஃப்டியுடைய அடுத்த மாதம் கான்ட்ராக்டு முதல் நாள் என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோங்க. அது இல்லாமல் வழக்கம் போல் சென்செக்ஸ்லேயும் என்ன நடக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவோம். கமாடிட்டிஸில் கோல்டில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, அதே மாதிரி சில்வரில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, க்ரூட் ஆயிலில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, எங்கெல்லாம் என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து கொடுத்துருக்குறான் அப்படிங்கிறத வந்து பார்ப்போங்க. நம்ம க்ரூடெல்லாம் பார்த்தோம் அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு நல்ல அப்ட்ரெண்டில் மேலே வந்துட்டு மார்க்கெட்டு அப்படியே சைட்வேஸில் அரைன்னு அரைச்சிட்டு இருக்காங்க. பட் ஆனால் இந்த மாதிரி சைட்வேஸில் பயங்கரமான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குதுங்க. அது எந்த மார்க்கெட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. 1 2 3 4 5 6 7 நாள் 7 நாளாக சைட்வேஸில் இருக்குதுங்க மார்க்கெட்டு. இதை பற்றியும் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணலாம் இந்த வீடியோவில். ஸோ இதெல்லாம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சப்ஸ்கிரைபருடைய மெசேஜஸ் 1 2 பார்த்துட்டு அதுக்கப்புறமா நம்ம பார்ப்போங்க. நேற்றே சின்னதுரை அப்படிங்கிறவர் வந்து ஆர்டர் போட்டுட்டார். என்ன அப்படின்னா, எவ்வளோ லென்த்தாக இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ, என்ட்ரி அட் எக்ஸிட் ஸ்டாப் லாஸ் பற்றி கண்டிப்பாக நீங்கள் சொல்லி தான் ஆகணும் நாளைக்கு அப்படின்னு வந்து சொல்லிட்டார். நோட் போட்டார். அதனால் நம்ம கண்டிப்பாக வந்து டீட்டெயிலாக பார்க்கலாங்க. ஏன்னா இன்றைக்கி நிறைய விஷயம் வந்து அதில் டிஸ்கஸ் பண்ணுற அளவுக்கு நிறைய விஷயம் இல்லை. இன்றைக்கி மார்க்கெட்டு ஒன்லி அப் ட்ரெண்ட் தான் போச்சு. அதனால் என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து நம்ம கண்டிப்பாக வந்து பார்ப்போம். அது இல்லாமல் சில பேர் வந்து எஃப்ஐ அந்த டிஐஏ எஃப்ஐ எல்லாம் வந்துட்டு எவ்வளோ வாங்குகிறாங்க, எவ்வளோ இதெல்லாம் என்னை பொறுத்த வரைக்கும் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து நீங்கள் தலையிடாதீங்க. இதுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை. இது எவ்வளோ வாங்கினாலும் சரி, எவ்வளோ விற்றாலும் சரி, ஏதோ பண்ணிட்டு போகிறாங்க. நம்ம சார்ட்டை பார்க்குறோம், ஹையாக லோவாக சப்போர்ட்டில் இருக்க, ட்ரெண்ட் ஆகி போயிட்டு இருக்க, கன்சல்டேஷனாக அது வரைக்கும் தெரிஞ்சால் போதுங்க. வேறெல்லாம் எதுவுமே வேணாம். அப்புறம் அதே மாதிரி ஒரே மெசேஜை 2 தடவை 3 தடவை வந்து அனுப்பாதீங்க. ஏற்கனவே எனக்கு மெசேஜுக்கு வந்து எக்கச்சக்க டைம் எடுக்குது ரிப்ளை பண்ணுறதுக்கு. அப்புறம் இவர் வந்துட்டு என்ன கேட்டிருந்தார், இமெயில் ஐடி வேணும்னு கேட்டிருந்தாருங்க. இந்த இமெயில் ஐடி வேணுங்கிறதுக்கு நான் ஒரு லைனில் வந்து டைப் பண்ணிட்டு போயிருந்துருக்கலாம். tradersasi23@gmail.com அப்படிங்கிறத டைப் பண்ணியிருந்துருக்கலாம். பட் ஆனால் நான் என்ன சொன்னேன், அது எப்படி பார்க்கணும் அப்படிங்கிறத வந்து சொன்னேன். எப்போவுமேங்க எந்த விஷயமா இருந்தாலும் எப்படி அதை வந்து எங்கே இருக்குது அந்த இன்ஃபர்மேஷனை வந்து எப்படி போய் பார்க்கலாம் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, அடுத்தடுத்த சேனல்லையோ அடுத்தடுத்த இடத்துல நீங்கள் வந்து அதை தேடும்போது உங்களுக்கு கரெக்டாக ஸ்ட்ரைக் ஆகும். எங்கே போய் பார்க்கணும் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். செக் டிஸ்கிரிப்ஷன் தான் போட்டேன் நான். அதுக்கு அவருக்கு கொஞ்சம் புரியலன்னு நினைக்கிறேன். வேறு ஏதோ மெசேஜ் அனுப்பிச்சிருந்தார். அதனால் டீட்டெயிலாக அவருக்கு வந்து அனுப்பிச்சேன். ஸோ இந்த மாதிரிலாம் ட்ரேடிங் இல்லாமல் வந்து சம்மந்தம் இல்லாமல் மெசேஜஸ்க்கெலாம் நான் ரிப்ளை பண்ணி என்ன ஆகுது அப்படின்னா, கணக்கில் வந்து எனக்கு டைம் வந்து நிறைய வந்து எடுக்குதுங்க. பட் ஆனால் இது இதுக்காக நான் வந்து ஆரம்பிச்சிட்டேன். கண்டிப்பாக 31 டிசம்பர் 2024 வரைக்கும் இது ஒரு சேலஞ்சாகவே எடுத்து எல்லாத்துக்கும் ரிப்ளை பண்ணி நிறைய வீடியோஸ்லாம் போட்டு நிறைய வந்து ட்ரேடிங் வந்து எப்படி வந்து சிம்பிளாக பண்ணி ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து நிறைய பேர்த்து கொண்டு போய் சேர்த்துருவேன்னு நான் நம்புகிறேன். அதுக்கு நிறைய நீங்கள் ஆதரவு கொடுக்குறீங்க. நிறைய ட்விட்டரில் கூட மெசேஜஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா, அந்த என்ட்ரி அட் எக்ஸிட் வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இருக்குது, நல்லா இருக்குது, தொடர்ந்து நான் ப்ராஃபிட் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்லாம் நான் மெசேஜ் படிக்கிறேன். பட் ஆனால் அதுக்கெலாம் முன்னாடி வந்து நீங்கள் கண்டிப்பாக நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணினா மட்டும்தான் வந்து நல்லாயிருக்கும். உங்களுக்கு வந்து அது வந்து பிடிப்படும். சரி, ஓகே. லோகோலாம் கொஞ்சம் சேஞ்ச் பண்ணாங்க. ட்ரேடர்ஸ் சசி அப்படின்ட்டு நானே சும்மா ஏதோ பண்ணிவிட்டு இருந்தேன். பெயிண்டில் பண்ணது இது நல்லா இருக்கான்னு கொஞ்சம் பாருங்கள். தங்கதுரை என்ன கேட்டிருந்தார் அப்படின்னா, ஆமாம், நேற்று வந்து நிஃப்டியில் நீங்கள் வந்துட்டு என்ன சொன்னீங்க, நிஃப்டி வந்து டார்கெட் அடிக்க போகுது. எக்ஸிட் போல் அன்றைக்கி ஒரு ஹை வச்சா அந்த ஹையை போயிட்டு நிஃப்டி வந்து டார்கெட் அடிக்க போகுது. இவன் மேலே பிரேக் ஆகி போகிறதுனால பேங்க் நிஃப்டியும் மேலே தான் போவான் அப்படின்னு ஒரு அசம்ஷனில் வந்து பேங்க் நிஃப்டி வந்து மேலே தான் போகும் அப்படின்னு வந்து பேசணும் லாஸ்ட் வீடியோவில். அதை ஒரு பின் பாயிண்ட்டாக அவர் வந்து கேட்டிருக்கிறார்.
அது எப்படி நீங்கள் வந்து அந்த மாதிரி வந்து டிசைட் பண்ணீங்க? அப்போ லாஸ்ட் எக்ஸ்பைரியில் என்ன ஆச்சு, பேங்க் நிஃப்டி மட்டும்தான் போச்சு, நிஃப்டி வந்து அந்த மாதிரி போகலை, இல்லை வைஸ் வெர்ஸா அந்த மாதிரி நடக்கலை. ஒரு நாளும் ட்ரேடிங் வந்து ஒரு மாதிரி தங்கதுரை. நேற்றுக்கு வந்து ட்ரேடிங் என்ன ஆச்சு அப்படின்னா, பேங்க் நிஃப்டி வந்து எக்ஸ்பைரி. நிஃப்டி என்ன ஆச்சு அப்படின்னா, நிஃப்டி எக்ஸாக்டாக ஒரு சின்ன பாக்ஸ் பேட்டர்ன் மாதிரி இருந்தது. இந்த பாக்ஸை பிரேக் பண்ணி ப்ரைஸ் கொஞ்சம் மேலே வந்து நின்றுட்டான். நின்னதுக்கப்புறம் அடுத்த நாள் வந்து ஓப்பன் ஆகிட்டு புல்லிஷாக வந்து ப்ரைஸ் வந்து மேலே வர ஆரம்பிச்சோன்னே முடிவு பண்ணியாச்சு 23,850 கண்டிப்பாக ஹிட் பண்ணிடுவான் அப்படின்ட்டு. அப்போ இவன் மேலே வந்தானா அவனும் மேலே வந்துடுவான் அப்படி. நேற்று சினாரியோவுக்கு அது ஒர்க் அவுட் ஆச்சு. எப்போவுமே அது ஒர்க் அவுட் ஆகுமானா ஆகாது. இன்றைக்கி வந்து இது மேலே போயிருக்கு அது மேலே போயிருக்கு அப்படிலாம் பேச முடியாது. இது வந்து ஒரு டார்கெட் நம்ம வந்து வச்சுருந்தோம், அந்த டார்கெட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் வந்தது, பிரேக் அவுட் ஆகிட்டு 4 நாள் 5 நாளாக வந்து ஒரே லெவல்லேருந்து பிரேக் அவுட் ஆகி ப்ரைஸ் மேலே வந்ததுனால மேலே வந்துடும் அப்படின்ட்டு ஒரு தாட் ப்ராசஸ். அப்போ நிஃப்டி மேலே வந்தால் பேங்க் நிஃப்டியும் மேலே தான் வர வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுனால இதுலேயும் வந்து கால் ஆப்ஷன் வந்து எடுக்கலாம். நீங்கள் அப்படியும் பார்க்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட் கொஞ்சம் ஒரு ஹையர் டைம் ஃப்ரேம் போய் காட்டுறேன் பாருங்கள். இதில் பாருங்கள் எங்கே லோவை அவன் வந்து பிரேக் பண்ணான்னு பாருங்கள். இதுலேயே ஆகட்டும் நிஃப்டிலே ஆகட்டும் லோவை பிரேக்கே பண்ணலாம். அப்படியே சார்ட்டை பார்க்குறதுக்கே கண்ணில் ஊற்றிக்கிற மாதிரி இருக்குது. மேலே போனால் சின்ன புல் பேக், மேலே போனால் சின்ன புல் பேக், மேலே போனால் சின்ன புல் பேக், அப்படியே அலையலையாக போன மாதிரி போயிருக்கானா. இங்கெல்லாம் எந்த டிஸ்டர்பன்ஸும் இல்லாமல் போயிட்டான். இங்கே மட்டும் கொஞ்சம் வால்யூம் வந்து கண்ணாபின்னான்னு போயிட்டு இருக்குது. சம்திங் இஸ் ராங், என்னமோ பண்ணுறான். மலை ஏறி மேலே போயிட்டானா, பூ மலை கரெக்டாக வந்திருக்குதா. நாளைக்கு எப்படி ஓப்பன் பண்ண போகிறான், ஓப்பன் ஆகிட்டு பியரிஷாக கீழே வந்துட்டு இந்த ஃபஸ்ட்டு இந்த புல்பேக்கை வந்து காலி பண்ணான்னு வச்சுக்கோங்களேன், இதுக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சான்னா அப்படியே பியரிஷ்னஸ் ஆரம்பிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் கீழே போகிற மாதிரி போயிட்டு பட்ஜெட் அன்றைக்கி திரும்ப வந்து அது எப்படி அவங்க வந்து கொடுக்குறாங்க, அப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பொறுத்து மேலேயா கீழேயாங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். இப்போதைக்கு அலை தான், அலையாக மேலே போகிறான் பாருங்கள். அப்படியே ப்ரீவியஸ் லோ வந்து கட் பண்ணவே மாட்டான், ஹையர் ஹை பண்ணிக்கிட்டே மேலே போகிறான். ஸோ இன்றைக்கி சினாரியோவை நீங்கள் அப்படி தான் பார்க்கணும். அதனால் டெய்லியும் வந்து இது மேலே போச்சுன்னா அது மேலே போகும், அது மேலே போச்சுன்னா இது கீழே வரும் அப்படிலாம் இல்லைங்க. நேற்று ஒரு சின்ன ஒரு க்ளூ கிடச்சிது, அதனால் அதை வச்சு ஈஸியாக நம்ம வந்து பண்ணிட்டோம். வேறு அப்புறம் வந்துட்டு விஜய் ஆனந்த் வந்து என்ன சொன்னார், சும்மா பை பண்ணுறோம் செல் பண்ணுறோம் ஃபயர் பண்ணுறோம் அப்படின்னா இப்படி ட்ரேட் பண்ணோன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு கதை. முதல்ல வந்து ப்ராக்டிஸ் பண்ணுறோம், சும்மா ப்ராக்டிஸ் பண்ணுறோம், அதிர விடுறோம். அதுக்கப்புறம் 6 மாதம் கழித்து தான் நீங்கள் சொன்ன இதெல்லாம் பண்ணுறோம். அப்போ கூட இந்த மாதிரிலாம் சும்மா பண்ண முடியாது. அந்த இடம் வந்தால் மட்டும்தான் பண்ணணும். அப்போ தான் ட்ரேடிங்கில் வந்து ஜெயிக்க முடியும். கொஞ்சம் பொறுமையாக இருக்கணும். ஃபயர்லாம் தண்ணி ஊற்றி அணைச்சிருங்க. ஃபயராலாம் இருக்கக்கூடாது, பொறுமையாக இருக்கணும், ரொம்ப மந்தமாக இருக்கணும். அப்போ தான் வந்து ட்ரேடிங்கில் ஜெயிக்க முடியும். சரி நம்ம இன்றைக்கி என்ன நடந்தது அப்படிங்கிறத வந்து பார்த்துருவாங்களா. நான் கேள்விக்கு என்ன பதில் இதை பற்றி டிஸ்கஸ் பண்ணுறேன். இன்றைக்கி நிஃப்டி ஜூன் ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம இப்போ தான் பார்த்தோம். இந்த இடத்த வந்து அவன் வந்து பிரேக் பண்ணி போகிறதுக்கு ஹீ டுக் அரௌண்ட் 1 2 3 4 5 டேஸ், 6th டே வந்து பிரேக் ஆச்சுங்க. பிரேக் ஆகி அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டு இருக்கான், ஜாலியாக மேலே போயிட்டு இருக்கான். இன்றைக்கி ட்ரேடு மட்டும் எடுத்து பார்ப்போமா 5 மினிட்ஸில். இன்றைக்கி என்ன பண்ணணும் அப்படின்னா, நேற்றெல்லாம் உங்களுக்கு இவ்வளோ பெரிய வால்யூம் இல்லை, இன்றைக்கி என்ன பண்ணியிருக்கிறான் அப்படின்னா ஓப்பனே வந்துட்டு கீழே, நேற்றை விட ஓப்பனை வந்து கீழே வச்சான், மேலே போய் திரும்பவும் கரெக்டாக அங்கேயே வந்தானா. இப்போ இதை வந்து நீங்கள் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணுறீங்க அப்படின்னா இதுதான் லெவல். ஏன் அப்படி நம்ம வந்து பை வந்து ட்ரை பண்ணுறோம் அப்படின்னா, மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்குது, அவன் பாட்டுக்கு மேலே போயிட்டே இருக்கான். ஸோ அதனால் பை வந்து நம்ம எடுக்கலாம். செல் எடுத்தோன்னா என்ன பண்ணணும், ரொம்ப குயிக்காக வந்து ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கணும். பை எடுத்தோன்னா கொஞ்சம் வெயிட் பண்ணியே பார்த்துடலாம், ஏன்னா மார்க்கெட்டு புல்லிஷாக இருக்குது. சரி ஓகே, ப்ரீவியஸாக எதனா லெவலில் இருக்கா, ஹிஸ்ட்ரி இருக்கானா, ஒன்றுமே இல்லை, அனாமத்தான் மேலே போயிட்டு இருக்கிறான். இதுக்கப்புறம் தான் அவன் ஹிஸ்ட்ரியை க்ரியேட் பண்ணோம். இப்போதைக்கு வந்து ஹிஸ்ட்ரி க்ரியேட் ஆகிட்டே இருக்குது. சென்செக்ஸ்லாம்
78,000 வந்து ஃபஸ்ட் டைம் ரீச் ஆனான், இன்றைக்கி 79,000 ரீச் ஆகிட்டான், அவன் பாட்டுக்கு போயிட்டே இருக்கான் புல்லிஷாக. நிஃப்டியும் அதே மாதிரி தான் 24,000 வந்து அதுக்கு மேலே வந்து போயிட்டு இருக்கான், எல்லாமே நியூ ஹைஸ். அப்போ இது என்ன பண்ணியிருக்கிறான், எக்ஸாக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 23,797, நம்ம சும்மா ஒரு புரிதலுக்காக 23,800 அப்படின்னு வந்து நம்ம எடுத்துக்கலாம். எக்ஸாக்டாக இந்த லெவலில் நீங்கள் பை பண்ண போதும். பை பண்ண உடனே இந்த கேண்டில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவர்சல் கேண்டில் வந்து சிக்னல் கொடுத்துட்டான், அடுத்து வந்து மேலே போனால் மேலே போயிட்டான். 23,800லேருந்து எங்கே போயிருக்கான், 23,982 வரைக்கும் போயிருக்கு. இந்த இடத்துல போய் இந்த மாதிரி ஹோல்ட் ஆனால் பார்த்தீங்களா, நல்லா வேகமாக ப்ரைஸ் போகும், நல்லா வேகமாக போகும், ஹோல்ட் ஆகிடுவான். ஹோல்ட் ஆகிட்டானா ஒரு புல் பேக் வந்துட்டு போவான்னு அர்த்தம். சரி, இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணுறீங்க, எந்த இடத்துல ஸ்டாப் லாஸ் போடலாம், சின்னதுரை கேட்டார் பார்த்தீங்களா. இந்த இடத்துல நீங்கள் பை பண்ணிட்டீங்க, ஸ்டாப் லாஸ் எங்கே நான் போடுறது, பை பண்ணணும்னா 10 பாயிண்ட் கீழே போடவா, 15, 20 இல்லைங்க, நீங்கள் ஸ்டாப் லாஸே போட வேணாம். இந்த இடத்துல பை பண்ணிட்டீங்களே, கம்முன்னு வெயிட் பண்ணுங்கள். அடுத்த கேண்டிலோ இல்லை அதே கேண்டிலோ இந்த லோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இந்த விக்குக்கு கீழே வந்து பாடி க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட். இதை பற்றி இன்னும் டீட்டெயிலாக வேணும்னா என்ட்ரி அட் எக்ஸிட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ இருக்குங்க, அந்த வீடியோவை போய் பாருங்கள். எக்ஸாம்பிளோடு சொல்லியிருப்பேன் நான், அதில் இன்னும் கூட நல்லா உங்களுக்கு வந்து புரிகிற மாதிரி சொல்கிறேன். நான் இந்த வீக்கெண்டில் வந்து அந்த வீடியோவை திரும்ப பார்ட் 2 போட ட்ரை பண்ணுறேன். நான் எக்ஸாக்டாக இந்த இடத்துல பை பாடி ஆஃப் த கேண்டில், இதுக்கப்புறம் எங்கே வேணாலும் இது நீங்கள் ஹோல்ட் பண்ண போகிறீங்க, மேலே தான் போகுதுன்னா ஐம் கோயிங் டு ஹோல்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, இதுக்கு அப்புறமா எந்த கேண்டலுடைய பாடி கீழே வந்து இந்த விக்குக்கு கீழே வந்து க்ளோஸ் வச்சாலும் எக்ஸிட், அது வரைக்கும் ஹோல்டு. ஹோல்டில் போட்டிங்கன்னா ஹோல்டு தான். ஹோல்டில் போட்டால் ஒரே ஒரு விஷயம் என்ன பண்ணணும் அப்படின்னா, ப்ரைஸு மேலே போனதுக்கு அப்புறமா கண்ணுக்கு எட்டாத தூரத்துக்கு மேலே சொல்கிறேன், மேலே இங்கே போனோன்னா போடக்கூடாது, இங்கே போனதுக்கப்புறமா பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸ் போட்டுடலாம். இந்த இடத்துல பை பண்ணியிருக்கீங்க, ஒரு 50 ரூபாயோ 100 ரூபாயோ 200 ரூபாயோ ஃபியூச்சர்ஸில் வந்து வர்ற மாதிரி போட்டு பாசிட்டிவில் ஸ்டாப் லாஸை போட்டுட்டு கையை மேலே தூக்கிட்டு ஜாலியாக வேடிக்கை பார்த்துட்டு இருக்க வேண்டியதான். உங்களுக்கு பிடிச்ச இடத்துல ப்ராஃபிட் வந்து புக் பண்ணிக்கோங்க. 5,000 வந்துச்சு, 10,000 வந்துச்சு, 50,000 வந்துடுச்சு, 1,00,000 வந்துச்சு, இன்றைக்கி ஒரு நாளில் எனக்கு வந்து ஃப்யூச்சரில் இவ்வளோ கொடுத்துருக்கேன், போதும் நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நீங்கள் உங்களுக்கு தோணுச்சுன்னா புக் பண்ணிடுங்க. பட் ஆனால் உங்கள் ஸ்டாப் லாஸ் எது, இந்த விக்குக்கு கீழே பாடி ஆஃப் த கேண்டில் எங்கேயாச்சும் இந்த லெவலில் வந்து க்ளோஸ் வச்சதுன்னா எக்ஸிட். எங்கேயுமே அந்த லெவலுக்கு வரல, அவன் பாட்டுக்கு மேலேயே போயிட்டான். சரி, ஓகே, இவ்வளோ தூரம் மேலே போனான்னா ஹோல்டு ஆச்சா ப்ரைஸு, இந்த லெவல் இருக்குல்ல, இந்த லெவலுக்கு அங்கேயே க்ளோஸ் வச்சானா, இவ்வளோ தூரம் வந்து மேலே போனவன் எப்படிலாம் ஏமாத்துறான் பாருங்கள். சும்மா இன் டீட்டெயிலாக பார்க்கலாம் அப்படிங்கிறதுக்காக ஒரு கேண்டிலும் நான் சொல்கிறேன். நல்லா புல்லிஷாக மேலே போச்சா ப்ரைஸு, இந்த இடத்துல ஹோல்ட் ஆனானா திரும்ப ஒரு புல்லிஷ் கேண்டில் போட்டோன்னே நம்ம என்ன நினைப்போம், இன்னும் இந்த மாதிரி போகும் மேலே அப்படின்னு சொல்லி பையை இந்த இடத்துல எடுப்போம். இட் ஹேப்பன்ஸ். ஆரம்ப கட்டத்தில் இருக்கிற எல்லாத்துக்குமே இந்த பிரச்சனை இருக்க தான் செய்யுது. நம்ம எங்கே பை பண்ணோம், என்ட்ரி அட் எக்ஸிட்னு சொல்லிட்டு மேலே போய் கீழே வந்தால் இங்கே பை பண்ணோம். இங்கே பை பண்ணுறதுக்கு நம்மளுக்கு அவ்வளோ பயமாக இருக்கும். ஏன், மார்க்கெட் வந்து கீழேருந்து மேலே வந்துட்டு இருக்குது, இந்த இடத்துல இந்த மாதிரி வந்து நின்றுட்டு இருக்கிறான், நம்ம வந்து இங்கே வந்து யாராச்சும் பை ட்ரேடு வந்து பண்ணுவாங்களா அப்படின்னு நீங்கள் மனசு வந்து சொல்லும். ஆனால் இந்த இடத்துல பை பண்ணவே கூடாது. ஆனால் இந்த இடத்துல 100% ஹாப்பியாக பை பண்ணுவீங்க. ஏன் அப்படின்னா, உங்களுக்கு இந்த ப்ரீவியஸ் புல்லிஷ் ஆர்டர் ஃப்ளோ தான் ஞாபகம் வரும். நல்லா புல்லிஷாக இருக்குது மார்க்கெட்டு, இந்த இடத்துல நின்றுக்கிறான், ரெஸ்ட் எடுத்துருக்கிறான், திரும்ப ஓட போகிறான், ஐம் கோயிங் டு பை. இல்லைங்க, நீங்கள் மார்க்கெட்டில் புல்லிஷாக இருக்கிற மார்க்கெட்டில் பை பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, இந்த மாதிரிலாம் நீங்கள் வந்து ஆர்டர் ஃப்ளோலாம் பார்த்து தான் நான் பை பண்ணுவேன் அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா, ஆஸ்க் ஃபார் டிஸ்கவுண்ட். ஜஸ்ட் ரிமெம்பர், யூ ஹேவ் டு ஆஸ்க் ஃபார் எ டிஸ்கவுண்ட். எந்த கடைக்கு எந்த இதுக்கு போனாலும், நீங்கள் ஒரு கடைக்கு நீங்கள் வியாபாரத்துக்காக போகிறீங்க, டிஸ்கவுண்ட் கேட்குறீங்க, இந்த டிஸ்கவுண்ட் வரும் கண்டிப்பாக, வரலன்னா வாங்காதீங்க. பேரம் பேசுகிறது தான்.
இந்த பேரம் பேசி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிங்கன்னா அவன் நல்ல ரேட்டு கொடுப்பான். இன்னும் கூட கீழே வந்திருக்கலாம். பட் ஆனால் இங்கே நீங்கள் வாங்கிறதுக்கும் இங்கே வாங்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்குல்ல. இங்கே வாங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் கீழே கூட வரலாம், வாய்ப்பு இருக்குது. இல்லை நீங்கள் இங்கேயே கூட வாங்கிடலாம். ஒரு பெரிய கேண்டில் பார்த்து ஒரு க்ரீன் கேண்டில் பார்க்குறீங்க, இந்த இடத்துல கூட வாங்கிடலாம். இங்கேருந்து இவ்வளோ தூரம் தான் வந்தான், திரும்ப வந்து மேலே போயிட்டான், கண்டினியூ பண்ணிட்டான் புல்லிஷ்னஸை. ஒருவேளை இந்த லோவுக்கு கீழே வந்துன்னா எக்ஸிட்டும் பண்ணிடலாம். நீங்கள் இந்த இடத்துலேருந்து இங்கே ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அதே சமயத்தில் இங்கே வாங்கிட்டு இங்கே ஸ்டாப் லாஸ்னால் ரொம்ப ஜாஸ்தியாகிடும். இந்த டிஸ்டன்ஸை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நான் என்ட்ரி அட் எக்ஸிட்டுன்னு சொல்கிறேன். எல்லாரும் வெளியே போகிற இடத்துல நம்ம உள்ளே போகணும். உள்ளே போனோன்னா கண்டிப்பாக ஜெயிச்சிடலாம். ட்விட்டரில் பார்த்தனே, ஒரே நிமிஷம், திரும்ப வந்து போகிறேன்ட்டு நீங்கள் நினைக்காதீங்க. நோட்டிஃபிகேஷனில் ஒரு நல்ல விஷயம் ஒருத்தர் வந்து போட்டிருந்தாருங்க. அதை ஜஸ்ட் லைக் தட் ஐ வில் ரீட் இட் அவுட். இவர் வந்து முகமது வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா, ட்ரேடிங்கில் இந்த 5 முறைகளை மட்டும் கற்றுக்கொள்ளுங்கள் போதும் என்ற இந்த வீடியோவை தற்செயலாக நான் பார்த்தபோது 5 மாதங்களாக தொடர்ந்து லாஸ் பண்ணி வெறுத்து போயிருந்த எனக்கு ஒரு நம்பிக்கை ஏற்பட்டது. ஆனால் இந்த வீடியோ ட்ரேடிங் எனக்கு ஒரு திருப்பு முனையாக அமையும் என்று நான் அப்போது நினைக்கவில்லை. ஆனால் இந்த 3 வாரமாக இந்த வீடியோவில் உள்ளபடி எடுத்த எந்த ட்ரேடும் நான் லாஸ் பண்ணவே இல்லை. ட்ரேடிங் அடிப்படையை அழகாக எடுத்து சொன்ன ரொம்ப பிரயோஜனமான வீடியோ. நேற்று ட்ரெண்டு செல்லு, அப்போது சரியாக இந்த 5வது பேஷன் கண்ணில் பட்டுச்சு. உடனே எடுத்த ட்ரேடில் 120 பிப்பு ப்ராஃபிட், 350 USD. அவர் ஃபாரெக்ஸரில் சொல்கிறாருங்க. பட் ஆனால் அதோடைய அந்த வீரியத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த மெசேஜ் நான் வந்து உங்களுக்கு வந்து படித்து காட்டுறேன். முகமது, ரொம்ப தேங்க்யூ. நீங்கள் நிறையா ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ஃபாரெக்ஸில் மட்டும் வேலை செய்யுமா இல்லை, இங்கே நிஃப்டியில் கூட நான் அதை தான் சொல்கிறேன். இந்த வீடியோட பிகினிங்லேயே அதான் சொன்னேன், என்ட்ரி அட் எக்ஸிட். இங்கே என்ட்ரி, இங்கேயே வெளியே வந்துடலாம். ஒருவேளை பாடி க்ளோஸ் வச்சுன்னா வெளியே எக்ஸிட், இம்மிடியட் எக்ஸிட். நான் செல் பண்ண மாட்டேன். ஏன் செல் பண்ண மாட்டேன் அப்படின்னா, ட்ரெண்டு வந்து புல்லிஷாக இருக்குது. ஐ வில் வெயிட் ஃபார் த டிஸ்கவுண்ட் அண்ட் ஐ வில் கோ ஃபார் அ பை ட்ரேட். சரி, இங்கே பாருங்கள், சும்மா பியூட்டிஃபுல்லாக இருக்குது பாருங்கள் ப்ரைஸு. இந்த இடத்துல வந்து என்ன பண்ணால் 20 மினிட்ஸாக நின்னா ஒரு புல்லிஷ் கேண்டில். அதுக்கப்புறமா சின்ன டிஸ்கவுண்ட்டு மேலே போனேன். அதுக்கப்புறம் சின்ன டிஸ்கவுண்ட்டு மேலே போனேன். சின்ன டிஸ்கவுண்ட்டு மேலே, சின்ன டிஸ்கவுண்ட்டு மேலே. இது என்ன நம்ம சொல்லுவோம்? புல் ட்ராப்பு. ஏன் இந்த மாதிரி சொல்கிறோம்? இந்த மாதிரி ஒரு கேண்டிலை பார்த்த உடனே நிறைய ட்ரேடர்ஸ் வந்து மேலே போகிறோம் வாங்க 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 அவசரமாக வாங்குவாங்க. இங்கே வாங்குவாங்க, இங்கே வாங்குவாங்க. அவங்க வாங்க வேண்டிய இடம் இங்கே, இல்லைன்னா இங்கே, இல்லைன்னா இங்கே. பட் ஆனால் எங்கே வந்து வாங்குவாங்க அப்படின்னா இங்கே தான் வாங்குவாங்க. ஏன் அப்படின்னா அவசரம். இதை கட் பண்ணி போகிறான் நான் மேலே. அப்போ புல்லிஷாக இன்னும் நல்லா மேலே போயிடுவான், ஜாஸ்தியாக போவான். நான் அந்த 10 பாயிண்ட்டு பிடிக்க போகிறேன், இந்த இடத்துலேருந்து கீழே வந்துடுவான். சரி, எப்படி மேலே போனான் பார்த்தீங்களா? அப்படியே அலையலையாக போனான்னா கடைசியாக புல் ட்ராப்பு. இப்போ இங்கே பாருங்கள், ஒரு அலையலையாக கீழே வந்துருக்குறானா? நிஃப்டிக்கு ஒரு மூமெண்ட் இருக்குதுங்க. ஆவரேஜாக வந்து ஒரு நாளைக்கு இவ்வளோ தான் மூவ் ஆகும் அப்படிங்கிறது நீங்கள் தெரிஞ்சுக்கணும். எவ்வளோன்னு என்ன கேட்காதீங்க, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அதுக்கு என்ன பண்ணணும்? டே சார்ட் எடுக்கணும். எடுத்துகிட்டு ஒரு கேண்டலாக அப்படி மெஷர் பண்ணி பாருங்கள், எவ்வளோ தூரம் போயிருக்கிறான். ஒரு நாளைக்கு 100 பாயிண்ட் மூவ் ஆகிருக்கானா, 200, 300, ஆவரேஜாக எவ்வளோ மூவ் ஆகிருக்கிறான். அந்த ஆவரேஜாக ஓரளவுக்கு மூவ் ஆகிட்டான்னு வச்சுக்கோங்களேன், ஒரு சின்ன பீரிஷ்னஸ் இருக்க தான் செய்யும். மேலே போனால் டிஸ்கவுண்ட் கொடுத்தான், இந்த ஹைக்கு கொஞ்சம் மேலே போனால் டிஸ்கவுண்ட் கொடுத்தான், திரும்பவும் இந்த ஹைக்கு மேலே போக ட்ரை பண்ணுறோம். இவ்வளோ தான் நடந்திருக்குது இன்றைக்கி. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் என்ன நடந்ததுன்னு கேட்டிங்கன்னா இதான் நடந்தது. ஒரு ஹை வச்சான், இன்னொரு ஹை வச்சான், இன்னொரு ஹை வைக்க ட்ரை பண்ணால், அவ்வளோ மார்க்கெட் முடிஞ்சு போச்சு. இன்னொரு ஹை வைக்கும்போது எப்படி போயிருக்கான்? அப்படியே அலையாக போயிருக்கான். கீழே வரும்போது டிஸ்கவுண்ட் கொடுக்கும்போது என்ன பண்ணியிருக்கான்? திரும்ப அலையாக தான் வந்திருக்கான். மேலே போகிற மாதிரி தெரியும், ஆனால் ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். கீழே வந்தானா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணுறான். திரும்பவும் மேலே போனான்னா ப்ரீவியஸ் ஹையை கட் பண்ண மாட்டான். திரும்ப கீழே வந்தானா ப்ரீவியஸ் லோவை கட் பண்ணி கீழே வந்துடுவான். புல்லிஷ் என்கல்ஃபிங் பண்ணானா
ப்ரீவியஸாக இருக்கிற இந்த ரெட் கேண்டில் அப்படியே முழுங்கிட்டானா இந்த கேண்டில் அப்படியே அங்கேருந்து வந்து மேலே போனான். எங்கே வரைக்கும் போனான்? ப்ரீவியஸ் ஹைக்கு எக்ஸாக்டாக போயிருக்கானா. இதை நீங்கள் வந்துட்டு இந்த வீடியோ வந்து பார்த்துட்டு ஐயோ சூப்பராக இருக்குது, நல்லா இருக்குது, அப்போ நம்ம வந்து இதை வந்து ஃபாலோ பண்ணணும், இதை ஃபாலோ பண்ணால் நிறையா சம்பாரிச்சிடலாம் அப்படிலாம் இல்லைங்க. நிறையா ப்ராக்டிஸ் பண்ணணும். சார்ட்டை நீங்கள் பார்த்துக்கிட்டே இருந்தீங்கன்னா நான் சொல்கிறத விட உங்களுக்கு புது புது ஐடியாலாம் வரும். அதெல்லாம் நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், இந்த இடம் இருக்குது, எக்ஸாக்டாக அந்த இடத்த தொட்டோன்னு கீழே வந்துருக்குறானா. சரி, சும்மா மெஷர் பண்ணி பாருங்கள் இது என்ன இடம்னு. 24.61 எது வரைக்கும் கீழே வந்துருக்குறானா? 24.10 வரைக்கும் வந்திருக்கான். 50 பாயிண்ட் கீழே வந்துருக்கான். சும்மா தொட்டோன்னா ரியாக்ஷன். சரி, ஓகே. இந்த எண்டெல்லாம் நம்ம ட்ரேட் எடுக்க மாட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இது புரிஞ்சதில் உங்களுக்கு இது வந்துட்டு இதை என்ட்ரி எட்டு எக்ஸிட் இங்கே எடுத்திருப்பீங்க. மேலே போய் ஒரு ஹை வச்சுட்டு திரும்ப கீழே வரும்போது புல் பேக் போயிட்டு புது லோ வைக்க முடியாமல் மேலே வந்து இந்த ப்ரீவியஸ் பீரிஷ் கேண்டில் முழுங்கி மேலே வந்தான். அப்புறம் அலையாக மேலே போனான். அப்புறம் திரும்ப மேலேருந்து அலையாக கீழே வந்தான். திரும்ப ஒரே முட்டை மேலே போனான், முடிச்சிட்டான் மார்க்கெட்டை. சரி, இது வந்து இன்றைக்கி எக்ஸ்பைரி ஆச்சே. இன்றைக்கி எக்ஸ்பைரி வந்துட்டு 24 கால் ஆப்ஷன், 24,000 கால் ஆப்ஷன். நேற்று 23,800 கால் ஆப்ஷன் எடுத்து விளாண்டோம். இன்றைக்கி 24,000 கால் ஆப்ஷன். அந்த 24,000 கால் ஆப்ஷன் காலையிலே ட்விட்டரில் ஒரு மெசேஜ் ஒன்று படிச்சிருந்தேன். 15 ரூபாலேருந்து 100 ரூபா போச்சு பாஸ், சூப்பர் அப்படின்ட்டு மெசேஜ் அனுப்பிச்சிருந்தேன். எவ்வளோ? 15 ரூபாலேருந்து 100 ரூபா. எக்ஸ்பைரி ட்ரேடு வந்து இது கிடையாதுங்க. எக்ஸ்பைரி ட்ரேடுங்கிறது 1 மணிக்கு மேலே நடக்கிற விஷயம். 1 மணிக்கு மேலே என்ன ஆச்சு ப்ரைஸ் வந்து? இது வந்து 12 1 மணி. 1 மணிலே இந்த சீக்வன்ஸ் ஆரம்பிச்சிட்டான். இந்த சீக்வன்ஸை பார்த்தோன்னே இன்ட்ரெஸ்ட் ஆகிடுச்சு. ஆஹா, கீழே இப்படி அலையாக வர்றானே, எப்போ மேலே போகிறான் தெரியாது. முதல் லோ, 2வது, 3வது, 4வது. முதல் லோ, 2வது லோ, 3வது லோ, 4வது லோ எங்கே வந்துட்டான்? இந்த சப்போர்ட்லேயே 18 ரூபா. இங்கே வந்து 18 ரூபான்னு நினைக்கிறேன். ஆமாம், இங்கே 18 ரூபா, இங்கே வந்து 14 ரூபா. இன்னைக்கு சப்போர்ட் இது 14 ரூபா. எங்கே வரைக்கும் போயிருக்கிறான்? ப்ரீவியஸ் சப்போர்ட் இந்த லெவலுக்கு கீழே அவன் வந்து போகல. அப்போ ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் எங்கே இருக்குது? 6 ரூபாவில் இருந்தது. 5 ரூபா சம்திங்கு, 6 ரூபான்னு வச்சுக்கலாம். 6 ரூபாலேருந்து எங்கே போனான்? 60 ரூபாய்க்கு போயிட்டான். 69 எக்ஸாக்டாக சொல்லணும்னா 6 ரூபாலேருந்து 60. இதுதான் எக்ஸ்பைரி ட்ரேடிங். இது எப்போ நடந்தது? 2:30க்கு நடந்தது. 1 மணிக்கு மேலே இது நடக்கும். எக்ஸ்பைரி எப்போ நடக்கும்? முக்கியமாக பேங்க் நிஃப்டியில் நடக்கும். பேங்க் நிஃப்டியில் நடந்ததுன்னா கண்ணாப்பின்னான்னு போவான். 50 ரூபாலேருந்து 1000 ரூபாய்க்கு போவான். ஆனால் நிஃப்டி 6 ரூபாலேருந்து 70 ரூபாய்க்கு போயிருக்கு. பக்கா சிக்னல் கொடுத்துருக்குறான். இப்படியே பொறுமையாக கீழே வந்தான். 4வது தடவை புல்லிஷ் என்கல்ஃப் பண்ணால் மேலே போயிட்டான். அதே நீங்கள் ஆப்ஷன்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா பக்கா சப்போர்ட். இன்றைக்கி இந்த டேவோட சப்போர்ட் 6 ரூபானா எவ்வளோங்க வரும்? ஒரு 150 ரூபா வரும். 150 ரூபா அது மாதிரி தான் வரும். 25 லாட். ஒரு லாட்டுனா 150 ரூபா வரும். 6 ரூபா. உங்களுக்கு இதில் ஒரு ஐடியா இருந்தது அப்படின்னா இது நீங்கள் தைரியமாக வந்து இன்வெஸ்ட் பண்ணிடுவீங்க. 150 ரூபா தானே, பார்த்துக்கலாம், வருது போகுது. எக்ஸ்பைரி எப்போவுமே அப்படி தான். அப்புறம் இமீடியட்டாக ப்ரீவியஸ் ஹைலி இங்கேயே வெளியே வர பார்த்துடணும். 40 ரூபாலே வெளியே வந்து பார்த்துடணும். இது வரைக்கும் போகலாம் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடாது. நமக்கு போதும் 6 ரூபாய்க்கு வாங்கி 40 ரூபாய்க்கு கொடுத்தா பத்தாதா? 6 ரூபானா 150 ரூபா தான். அப்போ ரெண்டு இது பண்ணலாம், 50 இல்லைன்னா 100 கூட பண்ணலாம். 300, 600 600 வாங்குகிறோம். கீழே வந்ததுன்னா 600 போச்சு, மேலே போச்சுன்னா நல்ல ப்ராஃபிட். எக்ஸ்பைரி ட்ரேடிங் ஏன் அதை பண்ணுறோம் அப்படின்னா அலையாக வந்துகிட்டு இருக்கிறான் கீழே. இவன் இப்படியே வந்தான் அப்படின்னா ஃபாலிங் ட்ரெண்ட் லைன், மவுண்டன் கிளைம்பிங் வந்து மேலேருந்து கீழே வந்து பேஸ் கேம்ப் வந்தான்னா திரும்பவும் பீக்குக்கு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. போயிட்டானா? இப்போ நீங்கள் என்ன பண்ணணும்? பொறுமையாக இருக்கணும், அவ்வளோதான். நான் இங்கே வரும்போது பார்த்தேன்,
இப்படி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து போட்டோம் அப்படின்னா இங்கிருந்தே வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்ட்டு நம்ம பார்க்கலாம். பட் ஆனால் என்னத்தை கவனிக்கணும், இங்கே பை வந்து இவ்வளோ தூரம் கொண்டு போயிருக்கிறானா, பூமாலை பண்ணியிருக்கிறானா, அங்கேருந்து லோ பண்ணியிருக்கிறானா, அடுத்த லோ வர வாய்ப்பு இருக்குது. அப்போது இன்றைக்கி எக்ஸ்பைரி நம்ம சப்போர்ட் வரைக்கும் வெயிட் பண்ணலாம். 14 ரூபா 14 ரூபானாலே எவ்வளோ 350 ரூபாயோ எவ்வளோ வருங்க, 350 375 அந்த மாதிரி அந்த ரேஞ்சில் வரும். ஒரு 400 ஓகே, 2 400 800 வாங்கி வைக்கிறோம். இன்னும் கொஞ்சம் கீழே போகுது, போனால் போய்ட்டு போகுது போடா அப்படின்ட்டு விட்டுறது தான். வந்தால் ஓகே, வரலன்னா போதும். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் இருக்கா, ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ்லேயே எக்ஸிட் பண்ணிட்டு போயிட வேண்டியதான். இல்லைன்னா அடுத்த ரெசிஸ்டன்ஸ், அடுத்து இவ்வளோ தூரம் போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் நிஃப்டியில் அவ்வளோ பெரிய இது வந்து போகாதுங்க. இதில் வந்துட்டு உங்களுக்கு பேங்க் நிஃப்டியில் வேணால் உங்களுக்கு கண்ணா பண்ணான்னு போகும், நிஃப்டியில் அந்த மாதிரி வந்து போகிறதுக்கு வாய்ப்பு இல்லை. சரி, ஓகே. அடுத்து பேங்க் நிஃப்டியில் என்ன நடக்குதுன்னு பார்த்துருவாங்களா. பேங்க் நிஃப்டியும் கிட்டத்தட்ட வந்து அப் ட்ரெண்ட்லேயே வந்து மேலே போய்கிட்டே இருக்குதுங்க மார்க்கெட்டு. இப்போ நிஃப்டி பார்க்குறோம் பார்த்தீங்களா, ஒரு 4 நாளாக பார்த்தோம் பார்த்தீங்களா, அப்படி அலையாக மேலே போச்சு அப்படின்னு பார்த்தோம் பார்த்தீங்களா, அதே தான் இதுலேயும் நடந்திருக்கு. நிஃப்டிக்கு ஒரு டார்கெட் இருந்ததுங்க, 23,850 அப்படிங்கிற எக்ஸிட் போரோட ஹைக்கு போயிடும் அப்படின்ட்டு. பட் ஆனால் பேங்க் நிஃப்டிக்கு அந்த மாதிரி இல்லை, புது ஹை பண்ணிவிட்டு மேலே போயிட்டே இருக்குது. ப்ரைஸ் கிட்டத்தட்ட 53,000க்கு மேலே போயிடுச்சு. வந்து பேங்க் நிஃப்டி வந்து ஜூலை ஃபியூச்சருங்க ஆரம்பிச்சிருச்சு. ஜூலையோடைய ஃபியூச்சர் முதல் நாள். ஸோ ஜூலை ஃபியூச்சரில் என்ன நடந்தது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, 5 மினிட்ஸில் போய் பார்த்தீங்க அப்படின்னா, காலங்காத்தால் ப்ரைஸு ஓப்பன் ஆன உடனே மேலே போய் கீழே வந்ததுங்க. கீழே வந்து நல்லா இது நிஃப்டி மாதிரி வந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரலங்க, கொஞ்சம் முன்னாடி இருந்தே மேலே போயிடுச்சு. மேலே போன ப்ரைஸ் என்ன பண்ணியிருக்கான்னு பார்த்தீங்கன்னா, அப்படியே பயங்கர புல்லிஷாக மேலே போயிட்டான். இந்த பயங்கர புல்லிஷாக மேலே போனோன்னா நம்ம என்ன பண்ணுவோம், பை பண்ண மாட்டோம். என்ன பண்ணுவோம், டிஸ்கவுண்ட் கேட்போம். டிஸ்கவுண்ட் எதனா தருவியாப்பா பை பண்ணுறதுக்கு அப்படின்ட்டு நம்ம கேட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்போம். எக்ஸாக்டாக ப்ரைஸ் வந்து ஃபாலோ ஆகி எங்கே வந்தால் பாருங்கள், ப்ரீவியஸாக எங்கேருந்து மேலே போனானோ அதே இடத்துக்கு வந்தான். அந்த இடத்துக்கு வந்துட்டு தான் அதுக்கப்புறம் அப்படியே ட்ரேட் ஆகி அப்படி நின்று போயிட்டான். ஒன்று பெரிய காலங்காத்தால் மேலே போனான், கீழே வந்தான், திரும்ப மேலே போனான், அதோடு முடிஞ்சு போச்சு. 12 மணிக்கெலாம் வந்து பேங்க் நிஃப்டியோட ட்ரேடிங் வந்து முடிஞ்சே போச்சு. அப்போ இது தொடர்பான ஆப்ஷனில் வந்து என்ன நடந்திருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா, 53,000 கால் ஆப்ஷன் எது வரைக்கும் போச்சு, ப்ரைஸு 53,200 வரைக்கும் போச்சு. அப்போ 53,200 கால் ஆப்ஷன் என்ன நடந்திருக்குது இதில்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, எக்ஸ்பேண்டிங் சேனல் பேட்டர்ன் மாதிரி போயிருக்கு. ப்ரைஸு சப்போர்ட்டு வரும்போதெல்லாம் இந்த ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு, சப்போர்ட்டு வரும்போதெல்லாம் ட்ரெண்ட் லைனுக்கு போயிருக்கு, சப்போர்ட்டுக்கு வந்துட்டு அப்படி நின்று போச்சு. நேற்று இது நடந்திருக்குது. இன்றைக்கி காலையில் பாருங்கள், எக்ஸாக்டாக மேலே போய் கீழே வந்து இந்த இடம் 230 அப்படிங்கிற இடத்துலேருந்து 500 வரைக்குமே போயிடுச்சுங்க. போயிட்டு திரும்ப வந்து எங்கே வந்தான், 240க்கு வந்திருக்கிறான். 230லேருந்து மேலே போனான், 240க்கு வந்தான். 240லேருந்து எங்கே வரைக்கும் போயிருக்கிறான், 400 வரைக்கும் போயிருக்கு. நம்ம பண்ண வேண்டியதெல்லாம் அவசரப்பட்டு வந்து மேலே போகுது அப்படின்னு பை பண்ணாமல், காலாங்காத்தால் ஓப்பன் ஆனோன்னே என்ன நடக்குது மார்க்கெட்லன்னு கவனிச்சுட்டு அதுக்கப்புறமா மேலே போய் கீழே வரும்போது பை பண்ணால் போதும். கொஞ்சம் பாடி கீழே வச்சு க்ளோஸ் வச்சானா எக்ஸிட் தான். அதே தான் ஃப்யூச்சரில் நீங்கள் ட்ரேட் பண்ணாலும், ஆப்ஷனில் பண்ணாலும், எதில் பண்ணாலும் சரி. சில பேர் வந்து என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஸ்பாட்டில் வந்து வித்தியாசம் இருக்குது, இல்லை ஜீரோதாக்கும் அலைஸ் ப்ளூ இல்லைன்னா க்ரோ அந்த மாதிரி சார்ட்டெல்லாம் பார்க்கும்போது வந்து வித்தியாசம் இருக்குன்னு. ஐயா, நீங்கள் எந்த சார்ட்டை பார்த்து ட்ரேட் பண்ணுறீங்களோ அந்த சார்ட்டில் என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி ட்ரேட் எடுங்க. இங்கே வந்து இந்த சேனலில் வந்து யாருமே வந்து இந்த இடத்துல பை இந்த இடத்துல செல்லுன்னு சொல்கிறதுக்கு ஆள் கிடையாது. அப்போ அந்த மாதிரி யாராவது ஸ்பெசிஃபிக்காக நம்பர் கொடுத்தாங்கன்னா நான் பிளாக்கே பண்ணிடுறேன். ட்விட்டரில் சொல்கிறேன், யூடியூப்லேயும் அதே தான். ஸ்பெசிஃபிக் நம்பர்ஸ் யாராச்சும் கொடுத்தாங்கன்னா பிளாக்கே பண்ணி. அப்போ உங்களுக்கு நம்பர்ஸ் வந்து பிரச்சனையே இல்லை, சார்ட்டு பிரச்சனையே இல்லை. ஐடியா தெரிஞ்சுதுன்னா உங்களுக்கு அந்த ஆப்பில் அந்த லெவலில் இருக்குது, இந்த ஆப்பில் இந்த லெவலில் இருக்குது, நான் எதை பார்க்கட்டும், நீங்கள் எதில் ட்ரேட் பண்ணுறீங்களோ அதை பாருங்கள், அது போதும்.
நான் இப்போ வந்து பேங்க் நிஃப்டி வந்து இந்த மாதிரி சொல்கிறேன். நான் கிட்டத்தட்ட வந்து இன்றைக்கி வந்து ஹை வந்து 53 to 21 வரைக்கும் போச்சு அப்படின்னு. க்ரோ அப்படிங்கிற ஆப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 53,000 வந்து தொட்டுக்கிட்டு இருக்கும். சும்மா ஒரு பொதுவாக சொல்கிறேன், 53,000 தொட்டுட்டு கீழே போகிற மாதிரி இருக்கும். 200 பாயிண்ட்ஸ் மிஸ் ஆகும். என்ன உங்களுக்கு அதனால் என்ன பிரச்சனை? இங்கேருந்து வந்து கீழே போச்சுன்னா நல்லது தானே. ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸு இது மேலே போய் க்ளோஸ் வச்சுட்டான். ஒருவேளை என்ட்ரி ரேட் எக்ஸிட்டுன்னு நீங்கள் எதனா செல்லு கில்லு ட்ரை பண்ணியிருந்தீங்கன்னா மார்க்கெட்டு பக்கா புல்லிஷில் இருக்குது. அப்போ நீங்கள் இங்கே எதனா செல்லு கில்லு தேவையில்லாமல் ட்ரை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா க்ரோவில் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கொடுத்துருக்கோம். ஜீரோதாவில் உங்களுக்கு லாஸ் கொடுத்துருக்கு. எத்தனை பாயிண்ட் லாஸ் கொடுத்துருக்குது? இது வந்து 53,000லேருந்து எங்கே போய் க்ளோஸ் வச்சுது? 5382 போய் க்ளோஸ் வச்சுருக்கு. இப்போ இவ்வளோ லாஸ். ஐயோ லாஸ் ஆகிடுச்சே போயிடுச்சே அதெல்லாம் கிடையாதுங்க. உடனே பை பண்ணு, உடனே செல் பண்ணு, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு ட்ரேடுக்கு வெயிட் பண்ணணும். நெக்ஸ்ட்டு ட்ரேடு எங்கே கிடச்சிது? இங்கே கிடச்சிது. இது என்ன லெவலு? 52,700 எங்கே வரைக்கும் போச்சு? 5390 வரைக்கும் போயிடுச்சு. 300-400 பாயிண்ட்டு கொடுத்துருக்குறேன். இங்கே ஒரு 80 பாயிண்ட் போயிடுச்சு. ஆனால் இங்கே 300 பாயிண்ட் கொடுத்துருக்கானே. பொறுமையாக இருந்து ட்ரேட் பண்ணால் போதும். எந்த ஆப்பில் பார்த்தாலும் சரி, அந்த ஆப்பில் என்ன காட்டுறானோ அதை வச்சு ட்ரேட் பண்ணுங்க. கன்ஃபியூஸே ஆகிக்காதீங்க. சென்செக்ஸ் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறான்? சென்செக்ஸு அவன் பாடு மேலே போயிட்டு இருக்கான். எதை பற்றியும் கண்டுக்காமல் போய்ட்டு 1 2 3 4 நாள் ஆச்சு. 4 நாளாக மேலே போகிறான். எங்கே போயிடுறான்? 76,700லேருந்து 79,400 வரைக்கும் போயிட்டான். 77,700, 78,700, 79,400 வரைக்கும் போயிட்டான். ஒரு 3000 பாயிண்ட்டுக்கு 300 பாயிண்ட்டு கம்மி. எத்தனை நாள்? 3 நாள். 3 நாளில் 3000 பாயிண்ட்டா? சாரி 4 நாள். 4 நாளில் 3000 பாயிண்ட்டு போயிருக்கான் சென்செக்ஸ். நீங்கள் ஆப்ஷன்ஸ்னாலும் ட்ரேட் பண்ணுங்கள், ஃபியூச்சர்னாலும் ட்ரேட் பண்ணுங்கள், அலையாக போயிருக்கான். நிஃப்டியில் என்ன நீங்கள் பார்த்தீங்களோ அதே தான் பேங்க் நிஃப்டியில், அதே தான் சென்செக்ஸ்லேயும். அன்யூஷுவலாக ஒன்று நடந்துருக்குது. என்ன அப்படின்னா இங்கெல்லாம் சின்ன 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 கேண்டலாக இருக்குது. இங்கே நிறைய வால்யூமோடு ட்ரேட் ஆகிருக்குது. அது மட்டும்தான் ஒரு சின்ன ஒரு சந்தேகத்தை கொடுக்குது, நாளைக்கு வந்து ட்ரேடிங் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது. மற்றபடி எல்லாம் பர்ஃபெக்டாக நடந்துகிட்டு இருக்கு. அழகாக ட்ரெண்ட் லைனில் போகிறான். மவுண்டன் ஏறி மேலே போயிட்டான். ப்ரீவியஸ் லோக்கும் இதுக்கும் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக தான் வைக்கிறான். ப்ரீவியஸ் லெவல்லையே நின்றுட்டு இருக்கான். அதனால் நாளைக்கு எதனாச்சும் வந்து லோவை கட் பண்ணான்னா கொஞ்சம் கீழே போவோம், இல்லைனா கிடையாது. அப்போ கோல்டில் என்ன நடக்குது? கோல்டில் ரொம்ப நாளாக வந்துட்டு கீழே வந்துக்கிட்டு இந்த மார்க்கெட்டு டக்குன்னு வந்து என்ன பண்ண ஆரம்பிச்சிட்டான்? சப்போர்ட் எடுத்துகிட்டு இன்றைக்கி கண்ணா பண்ணான்னு வந்து மார்க்கெட் வந்து மேலே போயிடுச்சுங்க. 79,900லேருந்து 71,900க்கே போயிடுவான் போல். 71,700 வரைக்கும் போயிட்டான். அவ்வளோ பெரிய புல்லிஷ் ரேலி இன்றைக்கி. ரேலின்னு தான் சொல்லணும் இதை. ஆனால் பக்காவாக உங்களுக்கு வந்து சப்போர்ட்லேருந்து தான் போயிருக்கு. இது வந்து சப்போர்ட் லெவலு. நேற்று ஒரு பெரிய ஃபால் ஆச்சு பார்த்தீங்களா, அந்த லெவல். இந்த பெரிய ஃபாலுக்கு அப்புறமா ஒரு க்ரீன் கேண்டில் வந்ததுங்க. ஒரு பெரிய பேரிஷ் ஆர்டர் ஃப்ளோவில் ஒரு க்ரீன் கேண்டில் வந்தது. அந்த க்ரீன் கேண்டலோடைய லோ இந்த விக்கு இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் அந்த விக்கை. அதுக்கப்புறமா அந்த பாடி வந்து கீழே வந்து க்ளோஸே வைக்கல பாருங்கள். எக்ஸாக்டாக அந்த விக்கிலே க்ளோஸ் வச்சுருக்கான். பட் ஆனால் கீழே வரல. இது என்ன லெவலு? 79,918. எது வரைக்கும் போச்சு? 71,135 வரைக்கும் போச்சு. அழகாக ட்ரெண்ட் ஆகி போயிருக்கான் பாருங்கள். ஒரு பெரிய டவுன் ட்ரெண்டில் கொஞ்சம் புல் பேக் போனான்னா திரும்ப வந்து கீழே தான் வருவான்னு தான் எதிர்பார்க்கணும். திரும்ப கீழே வந்தான். பட் ஆனால் தொடர்ந்து கீழே வந்துகிட்டு இருக்கிற மார்க்கெட்டு கண்டிப்பாக வந்து மேலே போகிறதுக்கான வாய்ப்பு நிறையா இருக்குது. அது என்ட்ரி எட் எக்ஸிட்டுன்னு எவ்வளோ அழகாக வந்து உங்களுக்கு ட்ரேடை கொடுத்துட்டு மேலே போயிருக்கான். அப்படியே பொறுமையாக கீழே வந்திருப்பான். கீழே வந்தால் ஒரு புல் பேக்கு, கீழே வந்துட ட்ரை பண்ணால் ஒரு புல் பேக்கு, நல்லா கீழே வந்தால் ஒரு குட்டி புல் பேக்கு, நல்லா கீழே வந்தால் ஒரு குட்டி புல் பேக்கு, நல்லா கீழே வந்தால் அப்புறம் புல் பேக்கு போயிட்டு கீழே வர முடியல, மேலே போக ஆரம்பிச்சிட்டான். ப்ரீவியஸ் லோவை கட்டே பண்ணல, ஹையர் லோ பண்ணிக்கிட்டே மேலே போனான். இப்போ வரைக்கும் ஹையர் லோ தான் பண்ணுறான். எப்போ? காலையிலேருந்து பண்ணிகிட்டே இருக்கிறான்.
11:30க்கு பண்ண ஆரம்பித்தோம். 12 மணி அந்த ரேஞ்சில் இருந்து இப்போ மணி வந்து கிட்டத்தட்ட 9-10 மணி வரைக்கும் வந்து அதே தான் பண்ணிகிட்டு இருக்கோம். அப்போ இந்த மாதிரிலாம் ஒன் சைடு மார்க்கெட் இருக்கும்போது வந்து நல்லா வந்து ப்ராஃபிட் பண்ணலாங்க. ஒன்றுமே இல்லை, மேலே போயிட்டு டிஸ்கவுண்ட்டு வெயிட் பண்ணிங்கன்னா கொஞ்சம் கீழே வருவான், ப்ரீவியஸ் லோ கட் பண்ண மாட்டான், திரும்பவும் மேலே போவான், திரும்பவும் டிஸ்கவுண்ட்டு, திரும்பவும் மேலே, திரும்பவும் டிஸ்கவுண்ட்டு, திரும்பவும் மேலே. ப்ரீவியஸாக எதுனா ரெசிஸ்டன்ஸ் லெவலில் போய் டச் பண்ணுற வரைக்கும் இதை வந்து தொடர்கதையாகவே தான் இருக்கும். ஸோ கொஞ்சம் கவனிச்சுனா போதும், கொஞ்சம் சுதாரிப்பாக இருந்தனா போதும். எந்த இடத்துல ட்ரேட் எடுக்குமோ அந்த இடத்துல மட்டும் ட்ரேட் எடுத்துகிட்டு கப்பு சுப்புன்னு வந்து இருந்துக்கிட்டால் போதும். சில்வர்லேயும் வந்து அதே தாங்க நடந்துகிட்டு இருக்கும். ஆல்மோஸ்ட் இங்கே பாருங்கள், இவன் வந்து சீக்வன்ஸ் பண்ணுறான் பார்த்தீங்களா, மேலே எங்கே ரெசிஸ்டன்ஸுக்கு வந்து சீக்வன்ஸ் பண்ணிகிட்டே இருக்கான், ட்ரெண்டாகி கீழே வந்துட்டு இருக்கானா, இந்த இடத்த விடவே மாட்டானா. இந்த குரூப்பில் டூப்பு கேண்டில் இந்த இடத்துல இருக்கு பாருங்க, இந்த ஆப்போசிட் கலர் கேண்டில், இந்த இடத்த விடவே மாட்டானா. ட்ரெண்டு வந்து இப்போதைக்கு வந்து அப் ட்ரெண்டில் இருக்கிறதுனால இவன் வந்து இப்படியே மேலே போகிறதுனால இதை பிரேக் பண்ணி இன்னொரு ஹை வைக்க வாய்ப்பு இருக்குது, இல்லைனா ஈக்குவலோட வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இதை கட் பண்ணக்கூடாது, இதை கட் பண்ணாமல் இருந்தானா மேலே போயிடுவான். இப்போ சில்வர் வந்து என்ன பண்ணிட்டு இருக்கான், நேற்று ப்ரீவியஸ் வீடியோவில் என்ன பார்த்துட்டு இருக்கோம், இந்த ட்ரெண்ட் லைன் வந்தானா மேலே போகிறான். கீழே ஒரு ட்ரெண்ட் லைன் போயிட்டு இருக்குது, அந்த ட்ரெண்ட் லைன் எப்போலாம் வர்றானோ மேலே போகிறான். ஒரு ரெசிஸ்டன்ஸ் லெவலை அவனே க்ரியேட் பண்ணிக்கிறான், க்ரியேட் பண்ணிட்டு டக்குன்னு அதை பிரேக் பண்ணி மேலே போயிடுறான். மேலே கீழே மேலே கீழே மேலே கீழே வரும்போது இந்த ப்ரீவியஸ் லெவல் வர முடியல பாருங்கள். அப்போ மேலே போனவன் என்ன பண்ணுறான், அலையிலையாக அந்த இதை ஆரம்பிச்சிட்டான் பார்த்தீங்களா, அலையிலையாக ஆரம்பித்தான், இங்கே வந்தால் கட் பண்ணால் மேலே போய்ட்டான். இப்போ இங்கே என்ன பண்ணிகிட்டே இருக்கான், இங்கேயும் அதே தான் பண்ணிட்டு இருக்கான். மேலே கீழே வர வாய்ப்பு இருக்குது. ப்ரீவியஸ் லோக்கு வரமாட்டான், இல்லை இதே லோக்கே வந்துட்டு அதுக்கப்புறம் மேலே போனான்னா மேலே போய்டுவான். இல்லை இது இன்னும் இந்த ட்ரெண்ட் லைனை பிரேக் பண்ணான்னா இன்னும் நறுக்குன்னு கீழே போயிடுவான். காலையிலேருந்து நல்ல பையில் மேலே போயிட்டான், நல்ல பை. ப்ரீவியஸ் லெவலில் அவன் விடவே இல்லை. காலையிலேருந்து ஒரு பாக்ஸ்குள்ளார ட்ரேட் ஆகிட்டு இருக்கான். அந்த பாக்ஸில் ட்ரேட் ஆனாலே என்ன சொல்லியிருக்கேன்னா, பிரேக் ஆச்சுன்னா கண்ணாப்பண்ணான்னு போயிடுவான். எந்த பக்கம் பிரேக் ஆகுதோ அந்த பக்கம் போயிடுவான். போனானா மேலே எவ்வளோ தூரம் போயிட்டான், எவ்வளோ தூரம் போயிட்டான். இது என்ன லெவலு, கீழே சப்போர்ட்டில் நீங்கள் பை பண்ணிங்கன்னா 86,500, 86,500லேருந்து எங்கே போயிருக்கான், 87,500க்கு போயிருக்கான். 1000 புள்ளி மேலே போயிருக்கு. சரி, ஓகே. சில்வரில் இவ்வளோ சான்ஸ் கிடச்சி. க்ரூடில் என்ன நடந்துகிட்டு இருக்குது, க்ரூடில் கிட்டத்தட்ட 1 2 3 4 5 6 7 நாள் ஆச்சுங்க. 7 நாளாக இந்த கன்சல்டேஷன் ரேஞ்சுக்குள்ளாரே இருக்கிறான். எப்போல்லாம் கீழே இந்த இடத்த வந்து டச் பண்ணுறானோ அப்போல்லாம் மேலே போயிருக்கான், எப்போல்லாம் மேலே போய் டச் பண்ணுறானோ அப்போல்லாம் கீழே வந்துருக்கிறான். அப்படியே என்ன பண்ணியிருக்கான், அப்படியே பொறுமையாக ட்ரெண்டாகி மேலே போயிருக்கான், பொறுமையாக மேலே போயிருக்கான். ப்ரீவியஸ் ரெசிஸ்டன்ஸ் லெவலு அதை பிரேக் பண்ணி மேலே போகிற மாதிரி காமிச்சானா மொத்தமாக விழுந்தான். எங்கே வந்தான், இந்த ட்ரெண்டு வரைக்கும் தான் வந்தான். அப்புறம் பொறுமையாக மேலே போகிற மாதிரி மேலே போனால் பையர்ஸ் இன்ட்ரெஸ்டே இல்லை. இப்போ மொத்தமாக கீழே வர மாதிரி காட்டுறான். எனக்கு தெரிஞ்சு இது வந்து பேட்டர்ன் மெச்சூர் ஆன மாதிரி இருக்குது. இந்த பேட்டர்ன் வந்து இதுக்குள்ளாரையே சுற்றிக்கிட்டு இருந்தால் எவ்வளோ நேரம் தான் சுற்றுறது. பிரேக் பண்ணி போகணும்ல, ஒன்று மேலே போகணும் இல்லை கீழே போகணும். ட்ரெண்டாகி மேலே போயிருக்கிறதுனால இது பிரேக் பண்ணி ஒன்ஸ் மோர் வந்து கீழே வர்றது தான் நிறைய வாய்ப்பு இருக்குது. இல்லை, ஆச்சரியமான விஷயம் என்னென்னா இதுதான், இந்த மேலே போகும்போதெல்லாம் இதை தொடும்போதெல்லாம் கீழே வந்துருக்கான், இது தொடும்போதெல்லாம் கீழே வந்துருக்கான், இதே லெவலை தொட்டான் கீழே வந்துட்டான், இதே லெவலை தொட்டான் கீழே போயிட்டான். எவ்வளோ என்ட்ரி கொடுத்துருக்கான் பாருங்கள். இது வந்து என்ன ரேஞ்சு, 68.28, சும்மா பாதி லெவலில் வரைக்கும் இது வரைக்கும் தான் வந்துருக்கிறான்னா கூட 100 புள்ளி. கீழே வரைக்கும் போகிற மாதிரி இருந்ததுன்னா 200 புள்ளி வந்துடும். ஸோ அதனால் இடைப்பட்ட இடங்களில் எங்கேயும் வந்து ட்ரேடை வந்து எடுக்காமல் இந்த சீக்வன்ஸ்க்காக வெயிட் பண்ணியிருந்து இந்த சீக்வன்ஸ்லாம் பாருங்கள். கீழே வந்தானா புல் பேக் மேலே போகிறான், கீழே வந்தானா புல் பேக் மேலே போகிறான், கீழே வர முடியல.
வர முடியலன்னொன்னே வந்து என்ன பண்ணியிருக்கான், ப்ரீவியஸ் சப்போர்ட் லெவல் வேறு, மேலே போய் கீழே வந்து புது லோ வைக்க முடியல. இங்கே வந்தாலே நீங்கள் பை பண்ணலாம். அப்புறம் புல்லிஷ் ஆச்சு, மேலே போச்சு, அப்படியே மேலே போனால் மேலே ரெசிஸ்டன்ஸுக்கே போயிட்டான். அதனால் கொஞ்சம் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நிறைய ப்ராக்டிஸ் பண்ண உங்களுக்கு இது எல்லாமே வந்து கண்ணில் பார்த்தோன்னே தெரிய ஆரம்பிச்சிடும். எந்த இடத்துல ட்ரேடு எடுக்கலாம் வேணாங்கிற அளவுக்கு உங்களுக்கு வந்து தெளிவு வந்துடும். ஒன்ஸ் அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னாலே நீங்கள் நிறைய வந்து ப்ராஃபிட் வந்து பண்ணலாம். அதனால் நிறைய பயிற்சி பண்ணுங்கள். நம்ம ப்ராஃபிட்டை கொஞ்சம் பொறுமையாக வந்து பண்ணிக்கலாம். எங்கேயும் போயிடாது ட்ரேடிங்கு. அதனால் பயிற்சி மட்டும் நிறைய பண்ணுங்கள். சும்மா அப்படி பாருங்கள் எல்லா சார்ட் எல்லாத்தையும். இப்போ ஏன் இங்கேருந்து போனான்னு பாருங்கள். இங்கே என்ன இருக்குதுன்னு பாருங்கள். இந்த இடத்துல வந்து ஆப்போசிட் கலர் கேலண்டரில் இருக்குது. இந்த கேண்டில் வரைக்கும் வந்தால் மேலே போயிட்டான். அப்போ நெக்ஸ்ட் டைம் அது நடந்துருக்குதான்னு பாருங்கள். இந்த இடத்துல ஒரு ஆப்போசிட் கலர் கேண்டில் இருக்குது. கரெக்டாக அதோடைய விக்கு வரைக்கும் வந்து தொட்டிருக்கான், மேலே போயிட்டான். அந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லும்போது வந்து இதுதான் நான் சொல்கிறேன். ஏன் மேலே போயிருக்கு, ஏன் கீழே வந்திருக்கு. கீழே வரும்போது ப்ரீவியஸ் ஐயை வந்து தொடவே இல்லை. அப்போ நெக்ஸ்ட் டைம் நான் இதை வந்து நான் பார்க்கும்போது இதில் நான் எப்படி ட்ரேட் எடுக்க போகிறேன். கீழே வருதுன்னு கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம் ட்ரேட் எடுக்குன்னா ஒரு டிஸ்கவுண்ட் மேலே வந்ததுக்கப்புறம் நான் வந்து செல் பண்ண போகிறேன். அப்போ அது எது வரைக்கும் வெயிட் பண்ணுவேன், இந்த ஹைக்கு போகிற வரைக்கும் வெயிட் பண்ணலாம். அப்போ கீழே வந்து திரும்ப மேலே வரும்போது வரல, இதே மாதிரி கீழே வந்துகிட்டே இருக்கான். கீழே ஒரு லெவலுக்கு இந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா என்ன பண்ணுவான், ஒரு செல் ட்ராப் பண்ணுவான், ஒரு பை ட்ராப் பண்ணுவான். கீழே வந்துருக்கும்போது செல் ட்ராப், வேகமாக கீழே போகிற மாதிரி எல்லாம் சீக்கிரம் கீழே போயிடுவான், சப்போர்ட்டுக்கு போயிடுவான் போல். வாங்க வித்துரு பண்ணோன்னா மேலே போயிட்டான். திரும்ப அதே தான், மேலே போக மாட்டான். ஒரு பெரிய கேண்டில் வந்தோடனே வந்து அப்படியே போனான், அப்படியே மேலே போயிட்டான். ஸோ இது தொடர்ந்து நடக்குது, எல்லா கேண்டல்லையுமே நடக்குது. நீங்கள் புரோக்கரை வச்சுலாம் நீங்கள் கன்ஃபியூஸே ஆகாதீங்க. என் புரோக்கரை வந்து 7000 காட்டுறாரு, உங்கள் புரோக்கர் வந்து 6800 தான் காட்டுறாரா, இது எப்படி நம்ம ட்ரேட் பண்ணுறது? கவலையே படாதீங்க. எந்தெந்த புரோக்கரு எந்தெந்த லெவல் காட்டுறானோ அந்தந்த லெவல்லையே நீங்கள் வந்து ட்ரேட் எடுத்துக்கோங்க. கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. சார்ட்டு தான் நமக்கு மெயின். சார்ட்டில் ரெசிஸ்டன்ஸ் சப்போர்ட்டை பார்த்து நீங்கள் ட்ரேட் எடுத்திங்கன்னா போதும், வேறெல்லாம் எதுவும் பண்ணணும். சரி, ஓகே. இவ்வளோ நேரம் வீடியோ பார்த்ததுக்கு நன்றி, வணக்கம்.